வெல்கம் டு இட் அண்ட் குக் சேனல். நாம் இன்றைக்கி இந்த மாதிரி ரொம்பவே கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இது கூடவே 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எள் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு கோதுமை மாவு, எண்ணெய், எள் இது 3 பொருட்கள் இருந்தாலே போதும். ரொம்பவே சிம்பிளான ஸ்நாக் ஈஸியாகவே வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தால் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் கொடுத்து விடலாம். நீங்கள் ஸ்நாக்ஸ் கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலையே ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இப்போது மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக மாவை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சப்பாத்தி பரத்துகிற மாதிரி பரத்தி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் மாவை பரத்திக்கோங்க. பரத்தினதுக்கப்புறமா கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பீஸா கட்டர் வச்சுருந்தீங்க கூட அதை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிட்டு அதை கிராஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் மாவை பரத்தும் போது கோதுமை மாவை வச்சுட்டு பரத்திக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். கட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டா ரொம்பவே சிம்பிளான கிறிஸ்பியான ஸ்நாக் ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. ஸோ மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கட் பண்ணும்போது மொத்தமாக ஒட்டிருங்கிற பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பரத்திட்டு அதை கத்தி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு அதை கிராஸாக கட் பண்ணிங்கன்னா ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதே மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட கோதுமை மாவு, எள் இது 2 இருக்கா? அப்போது உடனே போய் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இனிமேல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் கடையில் வாங்கி ட்ரை பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியும் கூட. இப்போது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம். லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே நீங்கள் வெளியே எடுத்துருங்க. டார்க் ஆகிற வரைக்கும் வச்சுருந்திங்கன்னா கறியிரும், சாப்பிடும்போது கசப்பாகவும் இருக்கும். அதனால் லைட் கலராக இருக்கும்போதே வெளியே எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.